கல்சி இன்னைக்கு எப்ஸு எப்படி போச்சு என்னடாச்சும் பார்ப்பேன். இன்னைக்கு எப்ஸில் என்ன கேட்டாங்கன்னா, மூர்த்தியை தேடி கையில் எழிலும் பெங்களூருக்கு போய்கிட்டு இருக்காங்க. விஷயம் கேள்விப்பட்டு தர்மலிங்கம் வடிவும் கையில் வீட்டுக்கு வராங்க. தர்மலிங்கம் அவங்க குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கான். வடி வந்து ஆறுதல் சொல்கிறேங்கிற பேரில் குடும்பத்தையே குத்தி காட்டிக்கிட்டு இருக்காங்க. பேர் தர்மலிங்கம் கையிலுக்கு ஃபோன் போட்டு பேசுகிறான். ஏமா மொழி தெரியாத ஊரில் எப்படி நீ மூர்த்தியை கண்டுபிடிக்க போகிற? எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு அங்கே இருக்காங்க, இன்ஸ்பெக்டராக இருக்காரு, நான் நம்பர் கொடுக்குறேன், அவர்கிட்ட நீ கேட்டேன்னா நிச்சயமாக உனக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்க பெரியப்பா, நீங்கள் நம்பர் அனுப்புங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பேர் ஆறுதல் சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா திடீர்னு அணு மயக்கம் போட்டு விழுந்துறாங்க. குடும்பமே பதறி போயிடுறாங்க. ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. டாக்டர் அணுவை செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. செக் பண்ணிட்டு வெளியே வந்து சொல்கிறாங்க, ஏமா அந்த குழந்தைக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணிக்க நல்லா பார்த்துக்கிற வேண்டாமா? ஆமாம், அந்த குழந்தையோட அப்பா வரலையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை டாக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த குழந்தை அப்பா அப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவங்க அப்பா வந்தால் தான் அந்த குழந்தை சீக்கிரமாக குணமாகும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே குடும்பமே பதறாங்க. எங்கிட்டு போய் மூர்த்தியை தேட அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. உடனே அன்பு சொல்கிறேன், இந்த விஷயத்த கையில் காட்ட சொல்லுவேன்னு சொல்லி ஃபோன் போட போகிறோம். அவங்க அம்மா தடுக்கிறாங்க. ஏற்கனவே மூர்த்தியை தேடி போயிருக்கா, இதில் அணுக்கு உடம்பு இல்லைன்னா அவன் போய் பதறி போயிடுவா. கையலுக்கு இந்த விஷயம் தெரியாமல் இருக்கிறதா நல்லது அவங்க அம்மா சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்நேரம் பார்த்து கையல் கால் பண்ணுறாங்க. தனத்திட்ட பேசுகிறாங்க. அண்ணி நீங்கள் எல்லாம் நார்மலாக தானே இருக்கீங்க, இல்லை மூர்த்தி காணன்னு சொல்லி என் போய் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க போகிறீங்க, அதுக்கு தான் ஆறுதல் சொல்கிறக்காக தான் ஃபோன் போட்டேன். ஃபோனை அண்ணுட்ட கொடுங்க, அண்ணுட்ட நான் ஒரு வார்த்தை கூட பேசாமல் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ, இந்த விஷயம் எப்படியாவது மறைக்கணுமேங்கிறக்காக, இல்லை இப்போ தான் அண்ணு தூங்கிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, அண்ணு எழுந்துச்சோன்னே எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு பங்களாக்குள்ளே ஒருத்தரை அடைச்சி போட்டு வச்சுருக்காங்க. அவருக்கு நினைவு தெரிஞ்சு முழிச்சு பார்க்குறாரு. கடைசியில் பார்த்தா அதான் மூர்த்தின்னு சொல்லி கீழே எழுதுறாங்க. மூர்த்தியை ஆளை சேஞ்ச் பண்ணிட்டாங்க, வேற ஆளை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. மூர்த்தியை காட்டணுன்னு அப்படியே எபிசோட முடிச்சிட்டாங்க. நாளைக்கு எபிசோட் இப்படி பார்த்து பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்ச மணிக்கு லைக் கொடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.